வீட்டில் உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்குது படம். இதை பார்த்த உடனே எனக்கு உடனே வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லி நான் திரும்ப ஸ்கூல் படிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீலாக கொண்டு போயிருந்தாங்க பார்க்குறதுக்கு படம். ஸ்கூல் படிக்கும்போது நான் என்ன பண்ணியிருப்பேன், காலேஜ் படிக்கும்போது என்ன பண்ணேன், இப்போ வேலை செய்யும்போது என்ன பண்ணிருக்கேன், இப்போ எனக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாங்க, அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதெல்லாம் வந்து சூப்பராக நம்ம அடி மனசில் டச் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃபீலாக சொல்லியிருக்காங்க. எல்லாமே பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு 2.25 மணி நேரம் நம்மளை என்ஜாய் பண்ணி சில இடத்துல சிரிக்க வச்சு ஒரு சில இடத்துல வந்து அழுக வச்சு அனுப்பியிருக்காங்க. ரொம்ப நல்ல படம். தலைவா அவன் ஹீரோவே இல்லை தலைவா, அவன்லாம் ஹீரோன்னு சொல்லாதீங்க தயவுசு. ஒரு மிடில் கிளாஸ் பையன் என்ன பண்ணுவான், ஒரு மீட்டரை வச்சிருந்தா இந்த மீட்டருக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுவாள். அந்த மாதிரி ஒரு வந்து ரொம்ப ஹீரோவாக இல்லாமல் ஒரு சூப்பராக அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிதாரு. அவர் சில இடத்துல பார்க்கும்போதெல்லாம் நம்ம பிரதீப் சார் தான் ஞாபகப்படுத்துச்சு, அவன் தாக்கலாம் பண்ணானடா இது அப்படி தான் இருந்தது. ஆனால் இருந்தாலும் இவர் மீட்டரை கரெக்டாக கொண்டு போயிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சின்ன லேக் இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ இல்லாமல் பிஜிஎம்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சாங் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ஒரு சாங் வந்துச்சு, அதுவும் ரொம்ப ஃபீலாக இருந்தது. அப்போ இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இந்த அவள் ஒருவள சாங்லாம் போட்டுருந்தாங்க, சூர்யா சாங். அதெல்லாம் பார்க்கும்போது ஓமா அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. ரொம்ப நம்மளே ஒரு மாதிரி புல் அடிச்சு போயிட்டோம். அந்த மாதிரி ரொம்ப ஃபீலாக கொண்டு போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு பார்க்குறது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப இதாகுது தலைவா. ஆனால் இருந்தாலும் நான் இப்போ தேடி போகணுன்னு ஆசையாகுது. இருந்தாலும் என் பொண்டாட்டி இதை பார்த்துச்சுன்னா அவ்வளோதான், என்ன ஓட விட்ருவா. ஏன்னா என் பையன் அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப அழகாக ஒரு லவ்வை வந்து எவ்வளோ அழகப்பா சொல்லணுமோ அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஜென்ரேஷன் ஒரு 10 வயசுக்கு மேலே ஒரு 45 வயசுக்குள்ளே அவங்களாம் பார்த்தா என்ஜாய் பண்ணலாம். லவ் பண்ணுறவங்க அடுத்த முன்னாடி கூப்பிட்டு வரவங்களாம் பார்த்தா என்ஜாய் பண்ணலாம்.